13 ஆண்டுகள் எங்களுடைய போராட்டத்துக்கு பிறகுதான் கடந்த திமுக ஆட்சி 2021 வேளாண் பட்ஜெட் வந்து வேளாண் துறைக்கு தனியாக பட்ஜெட்டை அறிவித்தார்கள். வேளாண் துறைக்கு ஒதுக்கீடு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த 14,000 கோடி அறிவிக்கிறதுக்காக நீங்க தனியா பட்ஜெட்டை போடுறீங்க. கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கணும். திட்டத்தை அறிவிச்சா போதுமா என்ன? அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும் இல்ல. வேளாண் பட்ஜெட் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த 19 ஆண்டு காலமாக நிழல் வேளாண் பட்ஜெட்டை போட்டு வருகின்றோம், வெளியிட்டு வருகின்றோம். இவ்வளோ காலம், அதாவது 13 ஆண்டுகள் எங்களுடைய போராட்டத்துக்கு பிறகுதான் கடந்த திமுக ஆட்சி 2021 வேளாண் பட்ஜெட் வந்து வேளாண் துறைக்கு தனியாக பட்ஜெட்டை அறிவித்தார்கள். ஆனால் அறிவித்து வேளாண் துறைக்கு ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்ப கூட பாத்தீங்கன்னா இப்போ இந்த வேளாண் பட்ஜெட்ல 14,000 கோடி வேளாண் துறைக்கு அறிவிப்பு. இந்த 14,000 கோடி அறிவிக்கிறதுக்காக நீங்க தனியா பட்ஜெட்டை போடுறீங்க. அப்ப எதுக்கு உங்களுக்கு தனி பட்ஜெட்? அது மெயின் பட்ஜெட்ல சேர்த்துட்டு போலாமே. நீங்க தனி பட்ஜெட் நீங்க வேளாண் துறைக்கு போடுனீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியத்துவம் கொடுக்கணும், நிதி ஒதுக்கீடு செய்யணும். இப்போ உங்க பட்ஜெட் பாத்தீங்கன்னா 4,63,000 கோடி. 4,63,000 கோடிக்கு பட்ஜெட்டை போடுறீங்கன்னா அதுல 25 விழுக்காடு வேளாண் துறைக்கும் வேளாண் துறை சார்ந்த துறைக்கும் கொடுக்கணும், அலோகேட் பண்ணணும். 25% ஆஃப் தியர் டோட்டல் பட்ஜெட். ஆனா எவ்வளவு அதுல ஒதுக்கீடு பண்ணிருக்கிறாங்கன்னா 58,000 கோடி. மொத்தத்துல கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கணும். 58,000 கோடி. அந்த 58,000 கோடி எப்படின்னா ஊரக வளர்ச்சி துறையில 100 நாள் வேலை வாய்ப்பை 125 நாளா உயர்த்தி இருக்கிறாங்க, மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு 40-60 ரேஷியோல தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு கூடுதலா 12,000 கோடி ஊரக வளர்ச்சி வழியில் கொடுத்துதான் ஆகணும். அதை சேர்த்து ஏதோ 58,000 கோடி வந்துடுச்சு. வேளாண் துறை சேர்ந்து மீன் வளர்த்த பால் வளத்துறை, இந்த துறை செரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் எல்லாம் சொல்லி 58,000 கோடி. அதுல வேளாண் துறைக்கு 15,000 கோடி, 14,000 கோடி. எதுக்கு பட்ஜெட் தனியா பட்ஜெட்? அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், அந்த தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்ல 2 கோடி, 3.25 கோடி, 6.5 கோடி, 8 கோடி. 8 கோடி மக்களுக்கு நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சீங்கன்னா அப்புறம் என்ன திட்டம்? அது திட்டத்தை அறிவிச்சா போதுமா என்ன? அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும் இல்ல. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இருக்குல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.